டிரைவர் தட்டுப்பாட்டின் காரணத்தினால டோக்கியோல இருக்கக்கூடிய ஒரு பஸ் கம்பெனி டோக்கியோன்றது ஒரு வளர்ந்துட்டு இருக்கிற நகரம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு போக்குவரத்துன்றது அதிகமா இருக்குது. அப்படி இருந்தாலும், இங்க டிரைவர் இல்ல அப்படின்ற காரணத்தினால, இங்க போக்குவரத்து இயக்க முடியாத சூழ்நிலை நெறைய பஸ் கம்பெனி வந்து 200 பஸ்ஸ வந்து குறைச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது போன மாசத்துடைய தகவல். நெறைய பேர் கேட்குறீங்க, "அண்ணா டிரைவர் தட்டுப்பாடு இருக்கு. நாங்க எப்படிண்ணா ஜப்பானுக்குள்ள டிரைவரா வர்றதுன்னா?" அங்க தாங்க பெரிய ஒரு தலைவலி இருக்கு. நீங்க வந்து எதனா ஒரு விசால ஜப்பானுக்குள்ள இருக்கிற ஆளா இருக்கணும். ஏதோ எஸ்எஸ்டபிள்யூ விசா, இல்ல பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், இல்ல என்ஜினியரிங் விசா அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கிளாஸ் 2 டிரைவிங் லைசென்ஸ்ன்றது எடுக்க முடியும். வெளியிலேருந்து ஜப்பானுக்கு வந்து லைசென்ஸ் எடுக்கணும் அப்படின்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம். நீங்க ஜப்பானுக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த லைசென்ஸை நீங்க எடுக்க முடியும். 2026 மார்ச்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெவல் 4 அப்படின்ற அட்டானமஸ் டிரைவிங்கை வந்து ஜப்பான்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. 2030க்குள்ள இருக்கக்கூடிய டிரைவர் ஷார்ட்டேஜை வந்து இந்த அட்டானமஸ் டிரைவிங் மூலியமா தான் குறைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பொது போக்குவரத்துக்கு வேணா சரிப்பட்டு வரலாம். நார்மலா உங்களுக்கு டூரிஸ்ட் பஸ்லாம் ஏக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வரவே வராது. நீங்க ஜப்பான்ல இருக்கீங்க, லாங் டெர்ம் ரெசிடென்ஸா இருக்கீங்கன்ற பட்சத்துல இந்த கிளாஸ் 2 டிரைவிங் லைசென்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. நானும் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன்.